நாளும் கோளும் என்ன செய்யும் நம் அப்பன் முருகன் இருக்கையில். முருகப்பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத முக்கியமான பயிற்சி பலன் தான் பார்க்க போகிறோம். ராகு கேது பெயர்ச்சி. ராகு போல் கொடுக்க மாட்டார், அதாவது ராகு போல் யாரும் கொடுக்க மாட்டார், கேது போல் யாரும் கொடுத்துட்டு கெடுக்க மாட்டார், கெடுத்துட்டு கொடுக்க மாட்டார்னு சொல்லுவாங்க. இப்படி தான் சொல்லணும். ராகு கேது இவரை கண்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரே கிரகம். ராகு கேது பெயர்ச்சி, அதாவது மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆறாரு. புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து 3ஆம் பாவத்துக்கு யார் வருது? ராகு பகவான் வர்றாரு. கால புருஷனுக்கு 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்துக்கு கும்ப ராசிக்கு ராகு. இது பயங்கரமான ஒரு விசேஷமான ஒரு பயிற்சின்னா பார்த்துக்கோங்களேன். யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மாற்றங்களை கொடுக்க போகுதுன்னே சொல்லலாம். கேது பகவான் சூரிய பகவானோட வீட்டுக்கு வர்றாரு. கரெக்டாக பாருங்கள், 18 மாதமும் பரபரப்பான மாதமாக தான் கண்டிப்பாக இந்த ராகு கேது அதிகமாக இருக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் ராகு கேது வந்துட்டால் ஜாதக நோட்டை தூக்கிட்டு சீக்கிரமாக ஓடிடுவாங்க. ஏன்னா ஒரு மனுஷனை பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறது ராகு. ஒரு மனுஷனை கெடுத்து நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்து யோகத்தை கொடுக்கறது கேது. அப்போ ராகு கேது நமக்கு நிறைய முக்கியமான கிரகங்க. இந்த கிரகத்துக்கு உருவமே கிடையாது. இவர் எந்த வீட்டில் இருக்காரோ அதை சொந்த வீடாக எடுத்து வேலை செய்வாங்க. அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, எதுலையுமே தனுசு ராசிக்காரங்க பாருங்க ஒரு தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க. இந்த தனுசு ராசிக்காரங்க குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசி தாங்க. இவர் தான் அப்பா அம்மா மாதிரி குடும்பத்தை எடுத்து பார்த்துக்கக்கூடிய ஒரு பக்குவமான குணம் தனுசு ராசியில நிறைய பேருக்கு இருக்கு. எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம், நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும் தனுசு ராசி. ஏன்னா எல்லாமே ஒரு நீதி நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், ஒரு குறி வச்சு ஒரு வேலையை சாதிக்கக்கூடிய குணம் உங்ககிட்ட நிறைய இருக்கு தெரியுங்களா. தனுசு ராசி கிட்ட இவங்க அறிவை யூஸ் பண்ணி இவங்களை ஜெயிக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க. இந்த ஊர்ல ஏன் உலகத்திலேயே ஆள் கிடையாது, அந்த அளவுக்கு ஞானம் இருக்கும். அதே மாதிரி தனுசு நீங்க இவங்களை எதுவுமே சொல்லி கொடுக்க வேணாம், அவங்கள எல்லாமே புரிஞ்சுக்குவாங்க. எல்லாமே புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பக்குவமான குணம் தனுசு ராசி கிட்ட அதிகமாகவே இருக்குங்க. எது வந்தாலும் என்னால் முடியும், என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மைண்ட் பவர் தனுசு கிட்ட அதிகமாக இருக்குது. அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ராகு கேது பயிற்சி என்ன பண்ண போகுது? ராஜா நல்லதா கெட்டதா? ஏன்னா தனுசு ராசி இதுக்கு முன்னாடி வாழ்ந்தது வேறங்க, இனிமேல் வாழக்கூடிய விஷயம் வேற. தயவு செஞ்சு இந்த ராகு கேது உங்கள் ஜாதகத்தில் எத்தனாம் இடத்துல இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது ஒரு பொது பலனாக பாருங்க. உங்கள் ஜாதகத்தில் ராகு பலன் நல்லா இருக்காரா என்ன? ஏன்னா நம்மளோட ஜாதகத்தில் எல்லாருடைய ஜாதகத்துலேயும் பாருங்க தோஷத்தை எடுக்கிறது மெயினாக இந்த கிரகமாக தான் இருக்கும். ராகு கேது தான் அதிகமாக இருக்கும். ஒரு மனிதனை பெரிய இடத்துக்கு கொண்டு போய் டக்குன்னு இறக்கி விட்டுருவார் ராகு பகவான். நல்லா பார்த்துக்கணும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ராகு போல் கொடுக்க மாட்டார் இருக்கு, எது போல கொடுக்க மாட்டார், எது போல கெடுக்க மாட்டார்னு சொல்லுவாங்க. மனிதர் ராகு கொடுத்து புட்டு கெடுத்துருவான்னு சொல்லுவாங்க. ஆனால் கேது பகவான் ஒரு மனுஷனுக்கு கெடுத்து புட்டு தான் கொடுப்பார்னு சொல்லுவாங்க. அப்போ இவர் வந்துட்டா பாருங்க டக்கு டக்குன்னு ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க, நமக்கு ஏதாவது யோகம் இருக்கா. ஏன்னா ஒரு முக்கியமான பிளானெட்டுங்க ராகு கேது. இதுக்கு உருவமே கிடையாது. எல்லா கிரகமும் முன்னோக்கி தான் செல்லும். இந்த கிரகம் மட்டும் பாருங்க பின்னோக்கி தான் செல்லும் பாருங்க. அப்படி ஒரு பிளானட். அப்போ ஜாதகத்தில் ஒரு கேது நல்லா இருக்கும். உங்கள் வாழ்க்கையை மாற்றணுமா, ராகு கேது நல்லா இருக்கும். ஏன்னா இனிமேல் உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. ரெண்டே விஷயந்தான், ரெண்டு பயிற்சி தான். ஒன்று வந்துருச்சுங்க, குரு பயிற்சி வந்துருச்சு. ராகு பயிற்சி எல்லாமே ஒன்றா வருது.
இந்த மாதிரி 16, 18 ராகு கேதுங்கிறது 18ஆம் தேதி வருதுங்க. 18 மாதம் என்ன வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நமக்கு என்ன வேணும், என்ன வாழ்க்கையில் ஜெயிக்கணும் எல்லாமே கொடுக்க போகிறாரு ராகு பகவான். உங்களுக்கு எல்லாமே கொடுக்க போகிறாரு. 3ஆம் இடம் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருக்காரு. ஏன்னா ராகு பகவான் இதுவரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்தார். மீன ராசியில் புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பயிற்சியாகி கும்பராசிக்கு வர்றாரு. அடுத்து கேது பகவான் பாருங்க 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துக்கு போறாரு. எப்போ 18ஆம் தேதி, அதாவது உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் அவர் பெயர்ச்சியாகி போறாரு. அப்போ எல்லாமே சூப்பராக இருக்கும். 9ஆம் இடத்துல கேது இருந்தால் அது என்னாகும்? தெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்குங்க. உங்களுக்கு ஆண்டவன் தான் கண் விழிச்சு உங்களை பார்ப்பாரு. ஏன்னா குரு ராசியை பார்க்குறாரு. அதனால தான் ஆண்டவன் ஏன் கண் விழிச்சு பார்க்குறாரு? ராகு இல்லை, குரு ராசியை பார்க்குறாரு. எது வந்தாலும் என்னால் சாதிக்க முடியும், தைரியமாக உங்களுக்கு வரும், அறிவு வரும், ஞானம் வரும். பெரிய பெரிய இல்லைங்க, அறிவு இல்லாட்டி தான் எந்த ஒரு ஞானமுமே தன்னால் வரும். படித்தாலும் சரி படிக்கலைனாலும் சரி எல்லாமே புரிஞ்சுக்கக்கூடிய மைண்ட் பவர் இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற பவர் கொடுப்பாரு, நல்ல ஞானத்தை கொடுப்பாரு. அப்போ நீங்கள் ஏன் கவலைப்படணும்? நான் உங்களுக்கு இருக்கேன். இனிமேல் வாழ்ந்துட்டோம் இல்லையா, இனிமேல் எல்லாமே நல்லதாக தான் கொண்டு போகணும், நல்லதை கண்டிப்பாக சாதிக்கணும், வாழ்க்கையை வெற்றியாக கொண்டு போகணும். உங்களுடைய கையில் தாங்க இருக்குது வெற்றி தோல்வி. இனிமேல் எல்லாமே பார்க்கக்கூடிய பாதை, என்ன பாதையில் செல்லணும், அறிவு சார்ந்த பாதை. அந்த அறிவு சார்ந்த பாதையில் அதில் என்ன கல்லும் இருக்கும் முள் இருக்கும். அது எப்படி அந்த முள்ளை தாண்டி போகணும், அந்த முள்ளை எப்படி எடுத்து வீசணும், மூளையை யோசிங்க. கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். தனுசு ராசிக்கு எல்லாமே இப்போ வெற்றியாக தாங்க வரும். இறைவன் உங்கள் பக்கம் முள்ளா மலரப்போகுது அப்படி தான் சொல்லணும். உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணும்னா காலில் முள்ளை வச்சு குத்துனாலும் குத்தாதுங்க, ஆணி மேலே காலை வச்சு குத்துனாலும் குத்தாது. அதற்கான நேரம் அப்படி கொண்டு போகுது. ராகு கேது பெயர்ச்சி. ஏன் பயப்படுறீங்க? கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இதுக்கு முன்னாடி கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, பகை பிரச்சனை, இந்த வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸு பிரச்சனை, எத்தனை பேர் அலைஞ்சிட்ருக்கீங்க? இன்னும் அலையிறீங்களா? அலையிலையா? இப்போ ரீசெண்டாக உங்கள் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு, வேலையில் தடை, இல்லை வேலை கிடைக்காம தடுமாறுறேன், வேலை போச்சு, நல்லா பார்த்து 3 மாதம்லாம் என்னை தூக்கி தூர போட்டுட்டாங்க. 15 வருஷம் 16 வருஷம் ஒரே கம்பெனியில் இருந்தேன், அப்போல்லாம் என்னை தூக்கி போடல, இப்போ 3 மாதமாக என்னை தூக்கி போட்டாங்க. எத்தனை பேர் கேளுங்க. தாய் மாமா உறவில் பிரச்சனை, காசு பணத்தில் ஒரு பக்கம் கொடுத்துட்டேன், கடன் கொடுத்துட்டேன், ஒரு இடத்துல காசு பணத்தை கொடுத்தேன், அந்த பணமும் வரல, அந்த இடமும் வரல. என்ன பண்ணாலும் அடுத்த கட்டணை என்ன, எப்படி போகலாம் இப்படிங்கிற சிந்தனைக்கு நீங்கள் போவீங்க. பொருளாதார வருமானம் எல்லாமே சரியில்லை. நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம் இதுலேயும் பிரச்சனை. திருமணம் பேசிக்கிட்ட போனால் திருமணத்தை பண்ண முடியல அப்படிங்கிற மனக்குழப்பம். 1 வருஷமாக நான் அவரை பார்க்காத இடம் கிடையாதுங்க, பார்க்காத கோயில் கிடையாது. இன்னுமே திருமணம் ஆகவே இல்லை. அவ்வளவு ஒரு தடையை சந்திச்சாச்சுங்க தனுசு ராசிக்காரங்க. படிப்பு, கல்வியிலையும் சரி, எதுலேயுமே சரி. இனிமேல் தாங்க எல்லாமே உங்களுக்கு நல்ல நேரம் வருது. ராகு கேது நல்லா இருக்காரு, குரு நல்லா இருக்கு. அப்போ ஏன் நீங்கள் பயப்படணும்? எடுத்த உடனே முதல் பலன் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமண வரன் அமைஞ்சிரும். விட்டுறாதீங்க. கெட்டி மேலே சத்தம் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க வீட்டில் நடக்க போகுதுங்க. காதல் திருமணம், 2வது திருமணம் இது எல்லாமே கைக்கூடி வரும். திருமண தடை வராது பார்த்துக்கோங்க. பிடிச்ச திருமணம். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கருத்தரிக்கும். குழந்தை பாக்கியம் தள்ளி தள்ளி போகுது, இப்போ கிடைக்கும் பாருங்கள் குழந்தை பாக்கியம். அதுக்கான நேரம் வந்துருச்சு, வேற ஒன்றுமே கிடையாதுங்க. கண்டிப்பாக மருத்துவரை போய் நல்ல ஒரு ஸ்கேன் பண்ணுங்கள், குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல இருந்த தடைகள் எல்லாமே நீங்குங்க. நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்ததை விட சூப்பரான வேலையை கிடைக்கும். பாருங்கள் நீங்களே. எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவன் ப்ரமோஷன் வாங்கிட்டேன், என்னால் வாங்க முடியலையா? இப்போ வாங்குவீங்க. வெளிநாட்டிலையும் சரி, வெளியூர்லேயும் சரி, வேறு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி நிறைய பேர் மாறக்கூடிய தகுதி அதிகமாக வருது. அதே மாதிரி தனுசு ராசி அந்தளவுக்கு பக்காவாக வேலை செய்யுதுங்க கிரகத்தோட அமைப்பு. அதே மாதிரி பாருங்கள், உங்களுக்கு பூர்வ சொத்து, பூர்வீக இடத்துல கோர்ட்டு கேஸு, நீங்கள் சொந்தமாக வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க. அதுக்கான நேரம் தாங்க இது. இந்த ராகு கேது பயிற்சி
பயிற்சி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக அதுக்கான அமைப்பை அமைச்சு கொடுப்பாரு. வழக்கில் சாதாரணமாக அரசியல் சப்போர்ட்டில் கிடைக்கும், அரசாங்க சப்போர்ட் கிடைக்கும். இப்போ எழுதுங்க, அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் ரிசல்ட்டு சூப்பராக இருக்குங்க. யார் ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கோ, சூரியனும் குரு நல்லா இருக்கோ, அரசாங்க வேலை நல்லா இருக்குங்க. லக்னத்தில் சூரியன் இருந்துச்சு அப்படின்னா அரசாங்க வேலை நிறைய பேர் வாங்குவாங்க. அதிக மதிப்பெண்கள்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எக்ஸாமில் எழுதி குழப்பத்தில் ரிசல்ட் நல்லா வருமா வராதான்னு குழப்பத்தில் இருப்பீங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தாங்க கிடைக்கும். உங்கள் பக்கம் சாதகமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்துக்கோங்க, நண்பர்கள், கூட்டாளிகள், பழக்க வழக்கம் எல்லாமே நல்லாயிருக்கும். எதையுமே தன்னம்பிக்கையை விடாமல் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு வைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி அடிக்கடி அதுக்கு பணத்தை போட்டுட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் முதலீடை போட்டுட்டு நீங்கள் கஷ்டப்படாதீங்க. எந்த ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் நல்லா முயற்சி பண்ணி செய்யுங்க, அது கண்டிப்பாக நடக்கும். நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். இந்த கமிஷன் ஏஜென்சி பிஸ்னஸ் இது எல்லாமே நல்லாயிருக்கும். இவங்க எல்லாத்துக்கும் பாருங்கள் நல்ல ஒரு சூப்பரான வாழ்க்கை. எது வந்தாலும் இனி வெற்றியாக அமைக்கக்கூடிய வாய்ப்பு பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் செய்கிறவங்க மட்டும் தன்னோட சொந்த ஜாதகத்தை பார்த்து தசா புத்தியை பார்த்துட்டு மூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக தொழிலில் இன்றைக்குமே தடை இருக்காது. ஏன்னா 10ஆம் இடத்துல கேது விலகிட்டார். அப்போ தொழிலில் பயங்கரமான வெற்றியை கொடுத்துருவாரு, பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு சூப்பரான அமைப்பு இருக்குங்க. எந்த ஒரு வேலை சம்மந்தப்பட்ட, நெருப்பு சம்மந்தப்பட்ட, இரும்பு சம்மந்தப்பட்ட இதாக இருந்தாலுமே சூப்பராக இருக்கும். எது வந்தாலும் என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை மட்டும் நீங்கள் விட்டுறக்கூடாது. அதே மாதிரி ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு அமோகமாக இருக்க போகுதுங்க. எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாது. வாழ்க வளமுடன். உங்களுடைய அதிபதியோட பலம் என்னன்னு தெரியுமா? இவர் ஒருத்தர் நமக்கு சாதகமாக இருந்தால் போதுங்க, மற்ற 8 கிரகங்களோ எந்த அளவுக்கு நமக்கு தொல்லை கொடுத்தாலும் சரி, எந்த அளவுக்கு மோசமான நிலையில் உட்காந்துக்கிட்டு நம்மளை பாடாப்படுத்தினாலும் சரி, இவர் பார்வை மட்டும் இருந்துட்டால் போதும், நம்மளை பாதுகாத்துக்கவே முடியுங்க. இவரை பொறுத்த வரைக்கும் பணத்துக்கும் இவர் தான், புத்திக்கும் இவர் தான். பணம் இருந்தாலே முட்டாள் கூட இந்த உலகத்தில் வாழ்ந்துட முடியும். அதே போல் புத்தி இருந்தால் போதுங்க, அந்த பணத்தை ஈஸியாக சம்பாரிச்சிட முடியும். இந்த ரெண்டையுமே தரக்கூடிய குருவோட பார்வை நமக்கு இருந்துட்டா போதுங்க, வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துட்டு போயிடலாங்க. இவர் அதிபதியாக வச்சிருக்க ராசிக்காரர்கள்லாம் நல்லா இருக்காங்களா? அப்படியெல்லாம் சொல்லிட முடியாதுமா. ஏதோ போயிட்டு இருக்கு வாழ்க்கை, வெளியில் சொன்னால் வெக்கக்கேடு. அந்த அளவுக்கு யாருக்கும் தெரியாமல் கொஞ்சம் பவுசாக வாழ்கிற மாதிரிக்கு நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். மற்றபடி எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் யார்கிட்டையும் கீழ்பணியாமல், யார்கிட்டையும் போய் எதுவும் வேணும்னு நிற்காமல் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு கஷ்டத்தை மறைச்சிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். இதுதான் தனுசோட இப்போ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிலைமை. இது மாறுமா? ஒரு எதிர்ப்பு எங்களுக்கு இருக்காதாமா? எங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்காதா? என்னத்தை தான் செய்கிறது? நாங்கள் எல்லாத்தையுமே தெய்வத்துக்கிட்ட எதிர்பார்க்கறதுனாலையோ எங்களுக்கு ஆசபாசங்கள்லாம் இருக்கதான் செய்யுது. ஏதாவது கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்தா போதும், எப்படியாவது ஒன்று மேலே போயிடலாம் அப்படின்னா ஒரு எண்ணத்தில் தான் எப்பேற்பட்ட தெய்வத்தோட கோரிக்கையும் வச்சுக்கிட்டு இருக்கோம், எதிர்பார்ப்போட. அது என்னைக்கு தான் நிறைவேறுனே தெரியலம்மா. கவலைப்படாதீங்க, அதுக்கான வாய்ப்பாக இந்த பதிவு உங்களுக்கு இருக்க போகுதுங்க. அது என்னன்னா, சனீஸ்வர பகவான் வக்ரகதிக்கு மாறப்போகிறாரு. அடுத்த 138 நாள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்க போகுதுங்க, சரிங்களா? ஒரு சில அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும். சில நேரங்களில் அதிர்ஷ்டத்தோடு கூடிய சோதனைகளும் வரும். அது எப்படி நீங்கள் கையாளுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக மாறும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். அதை என்ன ஏதுங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாம். இப்போ தலைப்பு பார்த்துருப்பீங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கணும்னு எல்லாருமே நினைப்போம். ஆனால் நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு சில உறவுகள் நினைக்கதாங்க செய்யுது. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நம்ம வாழணும்னு நினைக்கிறோம். எக்காரணத்தை கொண்டும் தலை மட்டும் குடிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ இப்படி தனுசு ராசிக்கு நீங்கள் எப்படி உங்களை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறோம்னா அந்த மாதிரி தாங்க சனீஸ்வர பகவானும் உங்களை காப்பாற்ற நினைக்கிறாரு. இதெல்லாம் நாம்
நம்புற மாதிரியாமா இருக்குது, எங்களுக்கு என்னதான் வந்து ஜோதிடம் தெரியலனாலும் சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் பாதிப்பு மட்டும்தான் தருவார் இப்படின்னு ஒரு சில பேர் யோசிப்பீங்க. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் நல்லதை செஞ்சியா உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காம ஒதுங்கி நிற்பார், கெட்டது செய்கிறியா தலை மேலே விழும். ஸோ அப்படி இது நாள் வரைக்குமே உங்களுக்கு இருந்த சோதனைகளை தந்துட்டு இருந்த சனீஸ்வர பகவான் இப்போ உங்களுக்கு சில வாய்ப்புகளையும் கொடுக்குறாரு. கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்கன்னு சொல்கிற மாதிரி. அது எந்த மாதிரி வாய்ப்புகள், அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க. அதாவது நவ கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகுவாங்க. சில சமயங்களில் பின்னோக்கி நகரக்கூடியது வக்ரகதியாகவும் மாறுவாங்க. ஸோ இப்படியும் போகுங்க. அதாவது நிறைய கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த மாதிரி கிரக அமைப்புகள் சுற்றுதுங்க. இவங்களோட பயிற்சி காலத்தில் சில மாற்றங்கள் வந்து கொடுப்பாங்க. அதாவது உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா ஒரு கிரகத்தோட பயிற்சிங்கிறது ஒரு ராசிக்கு பாதிப்பு கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே வக்ர காலத்தில் உங்களுக்கு அது அதிர்ஷ்டமாக இருக்கும். புரியுதுங்களா? யார் யாருக்கெல்லாம் அந்த சனீஸ்வர பகவான் பயிற்சி காலத்தில் பாதிப்பு கொடுத்தாரோ அவங்களுக்கெல்லாம் இந்த வக்ர காலத்தில் ராஜ வாழ்க்கை, அதுவும் ராஜாதி ராஜ வாழ்க்கை வந்து மாறப்போகுதுங்க. மகா பொற்காலத்தையும் கொடுப்பாரு. இதனால தனுசு ராசிக்கு சுப பலன்கள் கிடைக்கும். அதிர்ஷ்டம் வந்து நிலைக்குங்க. நிதி ரீதியா, வணிக ரீதியா, வாழ்க்கை ரீதியா, தொழில் ரீதியா, தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே சரிங்க, நல்லது ஒரு உயர்வை பார்க்க போறீங்க. இதோட நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் போனா கூட சரி, அதிலிருந்து பணவரவு கிடைக்கும். நிதிநிலை வந்து வலுவா இருக்கும். நல்ல செய்திகள் வந்து கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேல அரசியல் துறையில இருக்கவங்களுக்கும் ஆளும் கட்சிக்கிட்ட இருந்து ஆதரவு கிடைக்குங்க. புரியுதுங்களா? வருமானம் அப்படிங்கிறத எந்த அளவுக்கு யோசிக்கணும் அப்படின்னா, நல்ல ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். உங்கள் உடன் பிறந்தவர்கள் கிட்ட எல்லாம் வந்துட்டு ஆதரவு கிடைக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே கிடைக்க போகுது. எல்லாத்துக்கிட்ட இருந்து இப்போ கட்சியில் இருக்கீங்க அப்படின்னா ஆளும் கட்சிக்கிட்ட இருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். அதே மாதிரி வந்து வருமானங்கிறது பல வழிகளில் நீங்கள் உருவாக்கிக்க போகிறீங்க. இது உத்தியோக பணியில் இருந்தாலும் உயர் அதிகாரிங்க கிட்ட ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தை போற்றும், குழந்தை ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்குங்க. கல்வியில் வெற்றி கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு வந்து இனி நடக்கிறது எல்லாமே சாதகமான பலன்களாக கிடைக்கும். மரியாதை அதிகமாகும். வியாபாரத்தில் கூட்டு முயற்சிகள், ஒப்பந்தங்கள் எல்லாமே கிடைக்குங்க. தன்னம்பிக்கை, தைரியம் அதிகமாகும். உங்களை ஒழிக்கணும்னு நினச்ச எதிரிகள் எல்லாமே உங்களை ஒன்றுமே பண்ண முடியாமல் ஒதுங்கி ஓடிடுவாங்க. போட்டியால் இருந்தால் கூட சரிங்க, உங்ககிட்ட போட்டி போட முடியாத அளவுக்கு திணறி நிற்பாங்க. ஸோ சனி பகவானினுடைய இந்த வக்ர காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான நிறைய வாய்ப்புகளை வந்து கொடுக்க போகுது. அதை பயன்படுத்துகிறப்ப மட்டும்தான் உங்களோட கெட்டிக்காடித்தனம் இருக்குங்க. முதல் விஷயம், சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும். எடுத்த காரியங்களை சாதிச்சு காட்டுவீங்க. இல்லத்தில் திருமணம், குழந்தை பிறப்பு போன்ற சுப காரியங்கள்லாம் நடக்கும். பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே சிரமமே இல்லாமல் கைக்கு வந்து சேரும். தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க. வருமானம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும். தேக ஆரோக்கியம் சீராகும். சமுதாயத்தில் பெரிய நட்பு கிடைக்குங்க. வெளிநாட்டில் இருந்தால் உங்களுக்கு நல்ல செய்தி வரும். இதோட உங்களுடைய சுயமுயற்சிகள் அடிப்படையில் செய்ய முடியாத காரியங்களை கூட செஞ்சு முடிப்பீங்க. உடன்பிறப்புகளுமே உங்களுக்கு நன்மையை கொடுப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்துலையும் விவேகத்துலேயும் நீங்கள் செயல்பட போறீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு எல்லாருமே வந்து மதிப்பு கொடுப்பாங்க, ஏற்றுக்குவாங்க. உங்கள் மேலே சுமத்தப்பட்ட வீண் பழிகள் விலகும். கோர்ட்டு கேஸ் வழக்கு ஏதாவது உங்கள் மேலே இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் குற்றம் செய்யாதவங்க அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்படும். அந்த அளவுக்கு சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. புத்தி தெளிவோட சில சந்தர்ப்பங்களை சனி பகவான் வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. அதே மாதிரி எதிர்பாராத விதங்களில் ஒரு சில சோதனைகள் எல்லாம் கொடுப்பாரு. அதுக்கு வந்து நீங்கள் எதையும் பார்த்து பயப்பட வேணாம். அதை எப்படி அணுகணுமோ அந்த மாதிரி நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டாலே போதுங்க. தினக்கூலி செய்கிறவங்கள கூட வருமானம் பெருகும். புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. மற்றவங்கள தலைமை தாங்கி வெளிநடத்தக்கூடிய அளவுக்கு உயர்வை பார்க்க போகிறீங்க. கல்வி எல்லாம் சாதனை புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் அமைதி இருக்கும். செல்வத்தோடையும் செல்வாக்கோடையும் உயர்ந்த இடத்தை நோக்கி பயணம் பண்ண போகிறீங்க. தன்னம்பிக்கை வந்து உங்களுக்கு அதிகமாக போகுதுங்க. எந்த ஒரு விஷயத்தில் இருந்தாலுமே சரி, நீங்கள் இத்தனை நாள் கஷ்டப்பட்ட எல்லா கஷ்டத்துக்குமே
எல்லாத்துலேயுமே முடிவுகள் கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தில் அமைதி கிடைக்க போகுது. எந்த விஷயங்களையும் உங்களை கூட்டாளிகள் உங்களை அரவணைச்சு சில காரியங்களை செய்கிறப்போ வெற்றி நிச்சயமாக கிடைக்குங்க. அதே மாதிரி புதிய சந்தைகளில் நாடி நீங்கள் போகிறப்ப அங்கே சந்தை நிலவரத்தை அறிஞ்சு வெளியில் நிர்ணயம் பண்ணுங்க. அரசு விஷயங்களாக இருந்தால் அதை பார்த்து பொறுமையாக முடிவு பண்ணுங்க. காரியங்கள்ல இருந்து தடை விலகுதுங்க. சமுதாய நலன் சார்ந்த எண்ணங்களில் நீங்கள் செயல்பட முனையும் போது தொண்டர்கள் அரவணைச்சு அதை செஞ்சு பாருங்க. ஏகபோக ஆதரவு பெறுவீங்க. மறைமுக எதிர்ப்புகள் கூட விலகி போகும். கலைத்துறையில் இருக்கவங்க புதிய ஒப்பந்தங்களை பெறதுக்கு தீவிர முயற்சி செய்வீங்க. கௌரவத்துக்கு பங்கம் ஏற்படாத வகையில் நீங்கள் எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும், வாய்ப்புகள் கிடைக்கும். திறமைகளை வளர்த்து கொள்கிற அளவுக்கு சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தரக்கூடிய சில வாய்ப்புகள். இன்னும் ஒரு சில விஷயங்களை பார்க்கலாங்க. குறிப்பாக இந்த சனீஸ்வர பகவானால் உங்களுக்கு நடக்க போகுது. அது என்னென்னா, அர்த்தாஷ்டம சனியாக அமர்ந்தாலுமே சின்ன சின்ன வேலையை கூட அலைஞ்சு முடிக்கக்கூடிய நிலையில் இருந்தால் உங்களுக்கு தவிர்க்க முடியாத செலவுகளில்